ஷமீம் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. கழுத்து அளவு சரியாக எடுப்பதற்கு என்ன செய்வது? கழுத்து அளவு சரியாகவே வரவில்லை, துணி தைத்த பிறகு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கழுத்து அளவு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன அளவுன்னு முதல்ல தெளிவாக சொல்லுங்கள். அதாவது உயரம் சொல்கிறீங்களா இல்லை அகலம் சரியாக வரலையா? ஏன்னா உயரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு டேப்பு வச்சு நேராக எடுக்கிறது தான். அது எந்த அளவு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி டேப்பை நேராக வச்சு நம்ம எடுக்கிறது தான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அளவு சரியாக வரல அப்படின்னா அகலத்தை நான் எடுத்துக்கிறேன். கழுத்தினுடைய அகலம் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களுடைய நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் அதில் வைக்க முடியும். இப்போ கழுத்து க்ளோஸாக யூ நெக்காக தெரியணும் அப்படின்னா ஷோல்டர் அகலமாக தான் தெரியும். கழுத்தினுடைய அகலம் குறைச்சிக்கோங்க. 5.5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2.25 உயரம் ஒரே அளவு தான், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தினுடைய அளவு ஃபஸ்ட்டு ஒரு 2.25 மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே பாயிண்ட்லேருந்து 2.5 மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே பாயிண்ட்லேருந்து 2.25 மார்க் பண்ணுங்கள். அதே அளவுலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த 3யுமே வச்சுட்டு இது 3க்குமே நீங்கள் ஒரு பாக்ஸ் போடுங்க. பாக்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த 2.25 ஒரு ரவுண்ட் போட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த நெக்கினுடைய ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்பீங்க, அந்த சைஸுக்கு கட் பண்ணபண்ணி பாருங்கள். இப்படியே ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அந்த நெக்கினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது 2.25 போது யூ மாதிரி தெரியும், 2.5 அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் வைடாக தெரியும், 2.25 போது ஒரு ரவுண்டு மாதிரி தெரியும். அதுவே 3.25 போகும்போது நல்லா பா ஷேப்பில் ரவுண்டு மாதிரி தெரியும். இதுதான் ஒரு ரவுண்ட் நெக்குக்குள்ள வித்தியாசம். அப்போ ஷோல்டரோட அளவும் ஒன்றொன்னா நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2.25 வைக்கும்போது ஷோல்டர் அளவு பெருசாக இருக்கும், 2.5 வைக்கும்போது கொஞ்சம் குறையும், 2.25 போது கொஞ்சம் குறையும், 3.25 போது ரொம்ப தின் ஷோல்டர் 2.5 1.25 அந்த அளவுக்கு தான் வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் நெக்கினுடைய அளவுகளை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் 2.25 வைக்கும்போது பேக் ஆர்ம் ஹோலில் நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. ஒரு சிலருக்கு சுருக்கம் வருது அப்படின்னா பண்ணலாம், அது தப்பு இல்லை. அதுவே 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு வரும்போது கண்டிப்பாக ஒரு 3/4 இன்ச்சு உள்ள தள்ளி நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சைடில் வர்ற அந்த சுருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த உள்பக்கமாக ஆர்ம் ஹோல் நாச்சை தள்ளி போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டு நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் வச்சுக்கலாம். தைக்கும்போது ஆர்ம் ஹோல் அட்டாச் பண்ணும்போது அந்த இது மாறுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஏன்னா துணி எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய அளவில் உங்களுக்கு என்ன தெளிவாக வேணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூம்மா. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.